இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி என் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு கீழே இருக்கிற பிரிண்டிங் ப்ரெஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. என் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th September 2025. அன்னைக்கு அதுக்கு முன்னாடி அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியும் உங்கள் அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன். ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 19 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் எஸ்எல்சி படிச்சுட்டு டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி அது படிச்சிருந்தீங்கன்னா போதும். இல்லை இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது டிப்ளமோ சர்டிஃபிகேட், ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போதும். இதுலேயும் கேட்டகரி வைஸ் வந்து இந்த 19க்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கான ரிசர்வேஷன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க இதே ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின்ஸில். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு. அடுத்தது ஜூனியர் எலக்ட்ரீஷியன். இதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 வேகன்சி இருக்குது. இதுக்கும் 10th படிச்சுட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் சர்டிஃபிகேட் எலக்ட்ரீஷியன்லேயோ இல்லை டிப்ளமோலையோ பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இதுவும் கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்றத பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் மெக்கானிக். இதுவும் 10th படிச்சுட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெக்கானிக் இல்லை டிப்ளமோ இன் மெக்கானிக் இல்லை ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இந்த ஜூனியர் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 22 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. இதுலேயும் கேட்டகரி வைஸ் வந்து எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டகரி வைஸ் உங்களுக்கான ரிசர்வேஷன் இருந்தாலும் சரி, நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. இதுக்கே எஸ்எல்சி நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து ஐடிஐயில் ப்ளம்பிங்க்கான டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த ஒரு வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது லேடிஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து விடோஸ் அவங்களா இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ் மேன், அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழில் படித்தவங்க, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அதாவது மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எல்லா ரிலாக்ஸேஷனும் அதே மாதிரி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உண்டு. ஸோ அவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இது 10th தான் டிப்ளமோ அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உங்களால் இந்த கவர்மெண்ட் வேலையை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி உங்களால் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி தமிழில் படித்தவங்களுக்கு, தமிழை 1st-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்லேயே படித்தவங்களுக்கு இதில் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான ப்ரூஃப் மாத்திரம் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் படித்தது அந்த 10th 12thலலாம் தமிழ் வழியிலேயே நீங்கள் படித்ததுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து, அதே மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ ஆர் எஸ்சியாக இருந்தால், எஸ்டியாக இருந்தால் 37 வயசு, எம்பிசிக்கு வந்து 34, பிசிக்கு 34, ஓசி ஓப்பன் கேட்டகரிக்கு 32, பிடபிள்யூபிடிக்கு 42, விடோஸ்க்கு 37 வயசும் சொல்லியிருக்காங்க. இதுலேயே எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயும் கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயும் எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இவங்களுக்கெல்லாம் 55 வயசு வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனில் இந்த கேட்டகரியில் 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓசி கேட்டகரியாக இருந்தால் 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது அவங்களோட
ஏஜ் நார்ம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் இது. எண்ட் டேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 19th செப்டம்பர் 2025 சாயந்தரம் 5:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் இதுக்குரிய அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் நீங்கள் படித்தது உங்களுக்கு ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ அது தவிர வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஏஜ் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு 10th சர்டிஃபிகேட் இல்லை 12th சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி நீங்கள் கம்யூனிட்டி பேஸ் ரிசர்வேஷன் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. நீங்கள் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு. ஃபஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் இல்லை டிப்ளமோ வரைக்கும் தமிழ்லேயே படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபு. ஸோ இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் 110 அண்ணா சாலை சென்னை 2. ஸோ இந்த அட்ரஸ்க்கு அந்த அப்ளிகேஷனையும் அந்த அட்டாச்மெண்ட்ஸையும் நீங்கள் வந்து அனுப்பிச்சிடுங்க. அனுப்பும்போது மேலே வந்து அந்த கவருக்கு மேலே வந்து வேலைவாய்ப்பு விண்ணப்பம் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன வேலைக்கு, அதாவது எலக்ட்ரீஷியனா மெக்கானிக்கா எந்த வேலைக்கு, இல்லைன்னா பிரிண்டிங் ஆஃப்செட் பிரிண்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றத மேலே கவர் மேலேயே நல்லா பெருசாக எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃபை ஒட்டணும், கண்டிப்பாக பின் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் உங்களுடைய சைன் பண்ணுங்கள். அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து பண்ணி அதுக்கப்புறமா அனுப்புங்க. கூட வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கேஒய்சியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான பேன் கார்டோ இல்லை வந்து வாட்டர் ஐடியோ இல்லை ரேஷன் கார்டு இல்லை ஆதார் கார்டு இதுடைய ஜெராக்ஸோ நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணிடுங்க. எண்ட் டேட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதை தவிர உங்களோட அப்ளிகேஷன் போனப்புறம் உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் கரெக்டாக இருந்து குவாலிஃபிகேஷன் எல்லாம் சரியாக இருந்து ஏஜ் எல்லா க்ரைட்டீரியாவும் நீட்டாக அவங்க கேட்குறபடி அந்த க்ரைட்டீரியாவில் இருந்தால் உடனே உங்களை வந்து ஒரு பர்சனல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இதையே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். இந்த லிங்க் போனீங்கன்னா அவங்களோட அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதை தவிர அவங்க மற்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயுமே நோட்டிஃபிகேஷனை படிச்சிடுங்க. இதே லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வேகன்சி வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.